வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரனுடன் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் தற்போது நம்மோடு இருக்கார். நாம் அவருடன் பேசுவோம். சார் வணக்கம். வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய அந்த புயல் தற்போது எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு? தமிழகத்தில் எப்போது கரையை கடக்கும்? நேற்று நமக்கு தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் நிலை கொண்டிருந்தது. அது தொடர்ந்து வலுப்பெற்று புயலாக மாறி இன்று காலை 8:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடலில் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் 730 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது. இது தொடர்ந்து நாடா என்று பெயரிடப்பட்ட இந்த புயலானது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் 2ஆம் தேதி அதிகாலை புதுச்சேரி மற்றும் வேதாரண்யத்திற்கு இடையில் கடலூருக்கு அருகே கடக்கும் என்று தற்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் கரையை கடக்கும்பொழுது மழைக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்? அதே போன்று காற்றின் வேகம் எந்த அளவுக்கு இருக்கும்? அதாவது இந்த புயல் தற்பொழுது பார்த்திங்கன்னா அடுத்து வரும் 2 தினங்களில் இந்த புயலால் நல்ல பரவலான மழை நமக்கு கிடைக்கும். நாளை முதல் படிப்படியாக முதலில் கடலோர மாவட்டங்கள் மழை துவங்கி படிப்படியாக உள் மாவட்டங்களில் நோக்கி வரும். கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் பரவலாக மழை பெய்யக்கூடும். ஒரு சில இடங்களில் கன மற்றும் மிக கனத்த மழை இருக்கக்கூடும். உள் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். இந்த புயலால் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும்? கடலோர மாவட்டங்கள் எப்படி இருக்கணும்? அதாவது தற்பொழுது உள்ள நிலவரப்படி பார்த்திங்கன்னா தமிழகம் மற்றும் புதுவையை ஒட்டியுள்ள கடலோர பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆழ்கடல் பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்கள் கரைக்கு திரும்பி வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தற்பொழுது உருவாகக்கூடிய இந்த புயல் கரையை கடக்கும்போது தமிழகத்தில் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் ராஜ்குமார்.